ஒரு 5 நிமிஷம் குடுத்தீங்கன்னா, உங்கள நான் இந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிருவேன். ஹாய் ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டூ சினி குரல் சேனல். இன்னைக்கு ஆலிங்கிற திரைப்படத்தோட திரை விமர்சனத்த பார்க்க போறோம். சரத்குமார், இந்திரஜித், தேவிகா சதீஷ், வையாபுரி, தாமரை இவங்க நடிப்புல, மாதவ் ராமதாஸ் இயக்கத்துல, ஜாசி கிஃப்ட் இசையில ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் ஆலி. தனது மகள் தேவிகா சதீஷை உயிராக நினைக்கிறார் சரத்குமார். அவரை உயிருக்கு உயிராக காதலிக்கிறார் புதுமுக ஹீரோ இந்திரஜித். பின்ன இருவருக்கும் பிரச்சனை வராதா? ஒரு சூழ்நிலையில் நடுக்கடலில் மீன்பிடி படகில் இந்திரஜித் உயிரை எடுக்க சரத்குமாரும், அவர் உயிரை எடுக்க இந்திரஜித்தும் சண்டை போடுகிறார்கள். காதல் ஜெயித்ததா, பாசம் ஜெயித்ததா, உயிர் யாருக்கு உயிர் போனது என்ற கோணத்தில் மலையாள இயக்குனர் மாதவ் ராமதாஸ் இயக்கியுள்ள படம் ஆலி. இதற்கு கடல் என்ற அர்த்தம். படத்தின் பெரும்பாலான சீன்கள் கடலில் நடப்பதால் இந்த தலைப்பை வைத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், படகு மெக்கானிக், கோபக்காரர் என சரத்குமார் கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப அவரும் படம் முழுக்க உருன்னு இருக்கிறார். மகளிடம் மட்டும் பாசமா இருக்கிறார். மனைவியை அடிக்கிறார். கல்லூரி மாணவன் இந்திரஜித் மகளை காதலிக்கிறார் என்பதை அறிந்து அவரை கடத்தி சென்று படகில் வைத்து பொளக்கிறார். சரத்குமார் தோற்றத்தில் கொஞ்சம் மாற்றம், தாடி வைத்து ஃபிட்டாக இருக்கிறார். ஆனால் நடிப்பில் பெரிய மாற்றமில்லை. அந்த கேரக்டர் சரத்குமாருக்கு செட் ஆகவும் இல்லை. அவர் கேரக்டர் பின்னணி பற்றி சரியான டீட்டெயிலும் இல்லை. சரத்குமாரின் தமிழ் இமேஜ் அவரின் குணம் தெரியாமல் ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் மாதவ். அதையும் சரியாக காண்பிக்காமல் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாங்க. சரத்குமார் மகளாக வரும் தேவிகா சதீஷ் கியூட்டாக இருக்கிறார். ஒரு பாடலில் அழகாக இருக்கிறார். காதல் சீன்களும் ஓகே தான். ஆனா ஒரு கட்டத்துல அவர் காணாமல் போகிறார். கிளைமாக்ஸில் கூட வரவில்லை. அவரை காதலிப்பவராக வரும் இந்திரஜித் தோற்றம் நடிப்பில் கவனிக்க வைக்கிறது. ஆனால் முக்கியமான இடங்கள் நடிப்பை வெளிப்படுத்தாமலே ஒரே மாதிரியான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தி சோதிக்க வச்சிட்டார். அவர் அப்பாவாக வையாபுரி, அம்மாவாக பிக்பாஸ்ல வந்த தாமரை 1-2 சீன்கள் தான் வருகிறார்கள். படத்தின் பெரும்பகுதி கதை ஒரு மீன்பிடி படகில் நடக்கிறது. இந்திரஜித் சரத்குமார் தாக்க, அவர் தப்பித்து ஓட, பின்னர் அவர் சரத்குமாரை தாக்க மீட்க என கதை பயணிக்கிறது. அந்த சீன்கள் சில பரவாயில்ல, பல சீன்கள் போர் அடிக்குது. 2 கேரக்டர்களும் ஒரு மீன் படகில் சிக்க சண்டை போடுகிற கதையில் ஈர்ப்பும் இல்லை, பரபரப்பும் இல்லை. இவர்களுக்கு இடையில் லக்கி என்ற ஒரு நாய் வேறு. அதற்கு சரத்குமாரான பாச சீன் கொஞ்சம் ஓகே. ஆனாலும் அதுவும் ஒரு கட்டத்தில் வீணடிக்கப்பட்டுள்ளது தான். சண்டை, தாக்குதல், ரத்தம், அடி, வலி என சீன்கள் நகர்வது போர் அடிக்குதுங்க. எப்போ படத்தை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, கிளைமேக்ஸ்லாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகிறது என்று நினைத்தால் மலையாள படங்கள் போல 2 பேருக்கும் ஒரு சோக முடிவு வைத்து ஏமாற்றியிருக்கிறார் இயக்குனர். ஆலியில் ஒளிப்பதிவாளர் ஆனந்த் உழைப்பை பாராட்டலாம். அந்த சின்ன படகுல அவர் வைத்திருக்கும் கோணங்கள், சண்டை காட்சிகள், படமாக்கிய விதம் அருமை. அந்த போட்டு சீன் ஆங்கிலும் பிரமாதம். லட்சாவதியே என்ற ஹிட்டு பாடல் கொடுத்த ஜாசி கிஃப்ட் இதில் பெரிதாக ஒன்றுமே செய்யவில்லை. நான் எந்த அளவுக்கு உங்க மகளை காதலிக்கிறேன் என்ற ரத்தத்தில் ஹீரோ ஒரு விஷயம் செய்வார். பதிலுக்கு சரத்குமார் ஒரு விஷயத்தை காண்பிப்பார். படத்தில் உருப்படியான சீன் அது மட்டும்தான். மற்றபடி இந்த கதையில் சரத்குமார் ஏன் நடித்தார், அவருக்கு கேரக்டருக்கு செட்டே ஆகலையே என்றுதான் கேட்க தோன்றுகிறது. மலையாள ரசிகர்களுக்கு இப்படிப்பட்ட எக்ஸ்பிரிமெண்டல் கதை பிடிக்காமல் தமிழில் அதுவும் சரத்குமாரை வைத்து எடுத்து விஷப்பரிசையா வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்கள் ஆன்லைன்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நடுக்கடலில் தத்தளிக்கிறோமோ என்ற தவிக்கிறது ரசிகர்களின் மனசு. ஆலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இது ஓடிடிலையும் வந்துடும். அப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ நான் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. அதனால ஒரு சின்ன கிவ் அவே பண்ண போகிறேன். ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டனால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ஏதாவது ஒரு 10 வீடியோஸில், மெயினான வீடியோஸில் 10 வீடியோஸ், நான் ரீல்ஸு ஷார்ட்ஸு சொல்லலை, மெயின் வீடியோஸில் 10 வீடியோஸில் உங்களுடைய அருமையான ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த கமெண்ட் எந்த ஒரு 10 பேரோடது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு 10 பேத்துக்கு சினி குரல் சார்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்களை நம்மளுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமெயில் இருக்கும். உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அதில் அனுப்புங்க. ஸோ உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன்.